இன்னைக்கு எபிசோட்ல ஹீரோயின்மே அவளோட பையனை பார்க்கறதுக்காக அந்த ஸ்கூலுக்கு தான் வந்திருப்பாங்க. அங்க வந்துட்டு இவங்க 3 பேருமே அந்த கேம்ல எல்லாத்துலயுமே கலந்துப்பாங்க. ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமா இருப்பா. இது எல்லாத்தையுமே அந்த எக்ஸுமே பார்த்துக்கிட்டே இருப்பான். ஹீரோயினை வச்சக்கன் வாங்காம பார்த்துட்டு இருப்பான். கேம் எல்லாத்தையுமே விளையாண்டு முடிச்சுட்டு ஹீரோயின்மே அங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்ட்ட ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருப்பா. கரெக்டாக அதே டைமுக்கு அந்த சித்திக்காரியுமே அங்கே வந்துடுவா. இங்கே ஹீரோயின் இருக்கிறத பார்த்தோன்னே அவளுக்கு பயங்கரமா கோவம் வரும். தன்னோட பையன் அங்கேருந்து கூட்டிட்டு கிளம்பி போவா. அப்போ அவளோட எக்ஸுமே சொல்லுவான், சாரி அவளை தப்பா எடுத்துக்காத, அவளுக்கு நீங்க வந்த விஷயம் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுமே அங்கேருந்து கிளம்பி போவான். கார்ல தான் கூட்டிட்டு வந்துட்டு இருப்பான். வீட்டுக்கு வந்ததும் காரை விட்டு இறங்குனதுமே அவளோட ஹஸ்பண்டோட கணத்துல ஓங்கி ஒரு அறைய விடுவா. அப்ப அவனுமே இவகிட்ட மன்னிப்பு கேட்பான், நான் இதெல்லாம் வேணும்னு செய்யல, இது எல்லாத்தையும் நம்மளோட நல்லதுக்காக தான் செஞ்சேன். அவ என்கிட்ட ரொம்ப நாளாவே அவளோட பையனை பார்க்கணும் பார்க்கணும் கேட்டுட்டே இருக்கா. எனக்கே அது ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. எப்படி இருந்தாலும் அவளும் அந்த குழந்தைக்கு அம்மா தானே அப்படின்றப்போ நான் எப்படி அவளை வந்துட்டு அலோவ் பண்ணாம இருக்க முடியும். எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் நான் அவளுக்கு கால் பண்ணி இன்னைக்கு மீட் பண்ண வர சொன்னேன். மற்றபடி எதுவுமே கிடையாது. நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கதையெல்லாம் விட்டுட்டு இருப்பான். உனக்கு இன்னும் என் மேல கோவம் போலன்னா இன்னும் 2 அடி கூட அடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி முதுகெல்லாம் காமிச்சிட்டு இருப்பான். அப்ப இந்த சித்திக்காரியுமே சொல்லுவா, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், இதுக்கு மேல இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து போயிடுவா. இங்க ஹீரோவோட வீட்டுல தான் காட்டுவாங்க. ஹீரோவுமே உட்காந்து ஏதோ எழுதிக்கிட்டு இருப்பான். அவன் ஃப்ரெண்டு என்னடானா ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு சேட் பண்ணிட்டு இருப்பான். இவனுமே இருந்துட்டு என்னோட பெண் எங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கப்போ அவன் சொல்லுவான், எனக்கு தெரியாது, போய் தேடிப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் சேட் பண்ணிட்டு இருப்பான் ரொம்ப சந்தோஷமா. அப்ப ஹீரோமே பார்ப்பான், என்னாச்சு இவனுக்கு, யார்கிட்ட இப்படி சேட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே தெரியாம பின்னாடி வந்து எட்டி பார்க்க வருவான். அதுக்குள்ள அவனுமே பார்த்துடுவான். என்ன பண்ற நீ ஏன் என்னோட போனை பாக்குற அப்படின்றப்போ, இல்ல யார்கிட்ட இவ்வளவு ஆர்வமா சேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றப்போ, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் போன் எடுத்துட்டு போயிடுவான். அதே டைம்க்கு ஹீரோட போனுக்கு அந்த சித்திக்காரியுமே இந்த போட்டோவை அனுப்பி விட்டுருப்பா. ஹீரோயினி ஸ்கூலுக்கு போயிருப்பாங்கல்ல, அப்ப எடுத்த போட்டோவை இந்த சித்திக்காரியுமே ஹீரோட போனுக்கு அனுப்பிவிடுவா. ஹீரோ அதை பார்த்தோன்னே டென்ஷன் ஆயிடும். இவனுமே உடனே ஹீரோயின்ட்ட போய் கேட்டுட்டு இருப்பா, இந்த போட்டோக்கு என்ன மீனிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அந்த சித்திக்காரி தான் எனக்கு இதை சென்ட் பண்ணி விட்டா அப்படின்றப்போ ஹீரோயின்மே அவ ஏன் இந்த மாதிரி தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க அப்படின்றப்போ, அவ ஏன் பண்றான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரியும். நீ தான் ஆல்ரெடி என்கிட்ட சொல்லியிருந்த, உனக்கும் உன் ஹஸ்பண்டுக்கும் இப்போ வரைக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை, அப்பவுமே எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்ன. ஆனா இப்ப நீ ரொம்ப சந்தோஷமாவே அவன் கூட என்ஜாய் பண்ணிருக்கிய அப்படின்றப்ப, இங்க பாரு நடந்தது வேற ஒரு விஷயம். நான் என்னோட குழந்தைய பாக்குறதுக்காக தான் போனேன். மத்தபடி அவன்கிட்ட நான் ஒரு வார்த்தை கூட பேசல. நான் என் குழந்தைகிட்ட மட்டும்தான் பேசினேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின்மே சொல்லுவாங்க. ஆனா ஹீரோவால அதை ஏத்துக்கவும் முடியாது. அப்போ என்னோட நிலைமை என்ன, நான் கூட எனக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஆனா நீ இப்போ உன்னோட எக்ஸோட பேசிட்டு தான் இருக்கிற அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். ஆனா ஹீரோயின் அவன்கிட்ட எல்லாம் பேசியிருக்க மாட்டாங்க. நீ எதுக்காக என்ன சூஸ் பண்ண, உனக்கு என்னோட ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ ஹீரோக்குமே டென்ஷன் ஆயிடும். எனக்கு என் லைஃப்க்கு எது பெஸ்டா இருக்குமோ நான் அதை மட்டும் தான் பண்ணியிருக்கேன். இப்போ வரைக்கும் எனக்கு எது பெஸ்டா தெரியுதோ அதை தான் நான் பண்ணேன். அதே போல என்னோட லைஃப்ல நீ எனக்கு பெஸ்டா தான் தெரிஞ்ச, அதனாலதான் நான் வந்துட்டு உன்னை விரும்பினேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே சொல்லுவான். ஆனா ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. அப்போ ஹீரோவுமே சொல்லுவாங்க, பாரு லைஃப் இதோட முடிஞ்சு போறதே கிடையாது. நீ இன்னும் அந்த பழைய விஷயங்களே நினைச்சுக்கிட்டு உன் லைஃப் நீ அழிச்சுக்க போறியா, நீ ஒன்றும் ரொம்ப சீக்கிரமே கிளவியாக போறது இல்லை, இன்னும் அதுக்கு ரொம்ப நாள் இருக்கு. இப்படியே நீ தனியா தான் வாழ்வ அப்படின்னா உன்னோட லைஃப் ரொம்ப பரிதாபமா இருக்கும், நீ நல்லா யோசிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே சொல்லுவான். அப்ப ஹீரோயின்மே சொல்லுவாங்க, நம்ம ஏன் ரொம்ப முன்னாடியே மீட் பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுவாங்க. ஹீரோக்குமே என்ன பண்றதுனே தெரியாது. அவருமே அந்த இடத்துல சோகமா உட்காந்துட்டு இருப்பான். அங்க கட் பண்ணா மறுநாள் இந்த ஓனர் லேடியுமே ஹீரோ ஹீரோயினுக்காக சாப்பாடுலாம் சமைச்சு வச்சுட்டு அவங்களையுமே கூப்பிடுவாங்க. 4 பேருமே சாப்பிட வருவாங்க. இதுல ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஹீரோட ஃப்ரெண்டுமே ரொம்ப சந்தோஷமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இங்க ஹீரோவையும் ஹீரோயினையும் பார்த்தா ரொம்ப அமைதியா உட்காந்துக்கிட்டு அவங்க சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்க கூட மாட்டாங்க, பார்த்துக்க கூட மாட்டாங்க. இது எல்லாத்தையுமே அந்த ஓனர் லேடியுமே நோட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனா இவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருப்பாங்க. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டும் கொஞ்சம் அமைதியாரு, சுத்தி பாரு எப்படி உட்காந்துட்டு இருக்காங்க, அதனால நீ கொஞ்ச நேரம் கையையும் காலையும் வச்சுட்டு அமைதியாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. இந்த ஓனர் லேடியுமே சரி இவங்க 2 தனியா பேசட்டும் அப்படின்றதுக்காக இவங்க 4 பேருமே விட்டுட்டு அவங்க தனியா போயிடுவாங்க. இதெல்லாமே புரிஞ்சுக்கிட்ட ஹீரோனோட ஃப்ரெண்டுமே அவளுமே சொல்லுவா, ஃபர்ஸ்ட் வா நம்ம 2 இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே தனித்தனியா போயிடுவாங்க. அந்த இடத்துல ஹீரோவும் ஹீரோயினும் மட்டுமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனா 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எதுவுமே பேசிக்க மாட்டாங்க, அமைதியா உட்காந்து சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அங்க கட் பண்ணா இந்த சித்திக்காரி தான் காட்டுவாங்க. இந்த சித்திக்காரியுமே ரொம்ப அவசர அவசரமா ஸ்கூலுக்கு தான் கிளம்பி வந்திருப்பா. அங்க வந்துட்டு அங்க இருக்க ஹெட்டை மீட் பண்ணி பேசிட்டு இருப்பா. இங்க பாருங்க, ஸ்கூல்ல என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, என்னோட பையனை பார்க்கறதுக்காக 3வது மனுஷங்கள்லாம் வந்துட்டு போறாங்க, இந்த மாதிரி தான் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்களா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றப்போ, இனிமே இதை மாதிரி நடக்காது மேடம் அப்படின்ற மாதிரி அவருமே சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப இவளுமே சொல்லுவா, என்னையும் என்னோட ஹஸ்பண்டையும் தவிர என்னோட குழந்தைய வேற யாருமே மீட் பண்ணக்கூடாது, எந்த ஒரு 3வது மனுஷன்கிட்டையும் என் குழந்தைய நீங்க மீட் பண்ண அனுப்பக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றப்போ அவங்களுமே சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இங்க ஹீரோயினை தான் காட்டுவாங்க. ஹீரோயின்மே ரொம்ப லேட்டா வீட்டுக்கு வருவாங்க. அப்ப அந்த ஓனர் லேடியுமே பார்ப்பாங்க. என் கூட கொஞ்சம் வா, உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி தனியா கூட்டிட்டு போய் 2 பேருமே உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க.
அப்போ இவளுமே ஒரு ஃபோட்டோ காமிப்பா, இந்த பொண்ணை தான் என்னோட பையன் விரும்புகிறேன்னு சொல்லி காமிச்சாமா அப்படின்ற மாதிரி. அப்போ ஹீரோயின்மே அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு இந்த பொண்ணை பார்க்குறப்போ இந்த பொண்ணோட வயசு உங்கள் பையனோட வயசை விட ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்றப்போ அந்த ஓனர் லேடியுமே சொல்லுவாங்க, ஆமாம் 10 வயசு வித்தியாசம் என் பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும். ஆனால் அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டானே, நான் என்ன பண்ண முடியும்? அதனால நான் எதுவுமே சொல்லவே இல்லை. இது உன்னோட லைஃப், இதில் நான் தலையிட முடியாது. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணுன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த ஓனர் லேடியுமே சொல்லுவாங்க. சரி, இந்த டாபிக் எப்படி, உன்னோட லைஃப் எப்படி போகுது? ஹீரோ உன்னை ரொம்ப நல்ல விதமாகவே பார்த்துக்கிறான், பார்க்கவும் ரொம்ப நல்ல பையனாகவும் இருக்கான், அழகாகவும் இருக்கான், எந்த பொண்ணாக இருந்தாலும் கண்டிப்பாக நோ சொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ ஹீரோயின்மே சொல்லுவாங்க, ஆமாம் உண்மை அதுதான், அவன் ரொம்ப பார்க்க நல்லா இருக்கான், அதே போல் என்ன ரொம்ப நல்ல விதமாகவே பார்த்துக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஓனர் லேடி சொல்லுவாங்க, நீ தான் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்றப்போ அதுக்கு ஹீரோயின் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, அமைதியாகவே தான் இருப்பாங்க. இங்கே அந்த சித்திக்காரியை தான் காட்டுவாங்க. சித்திக்காரி ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பா, இவ ஒரு லாயராக தான் இருப்பா. அங்கே போயிட்டு என்னோட வேலையை நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அவருமே சொல்லுவாங்க, ஏம்மா ஏன் திடீர்னு ரிசைன் பண்ணுறேன் அப்படின்றப்போ, இல்லை நான் முடிவு பண்ணிட்டேன், நான் ரிசைன் பண்ணுறேன் என்னோட வேலையை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி இவ ஹஸ்பண்ட் ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருப்பான், அந்த கம்பெனிக்கு தான் வருவா. அங்கே வந்துட்டு இந்த கம்பெனியில் யார் லீகல் டைரக்டர் அப்படின்றப்போ ஒருத்தன் வந்து நிற்பான். அவன்கிட்டயுமே சொல்லுவா, இன்னையிலேருந்து நீ வேலையிலேருந்து ரிசைன் பண்ணிட்டு போகலாம், உனக்கான எல்லாத்தையுமே வந்துட்டு கம்பெனி கொடுத்துடும் அப்படின்ற மாதிரி இவளுமே சொல்லுவா. இனிமேல் இன்னையிலேருந்து நான் தான் இந்த கம்பெனியோட லீகல் டைரக்டர், வைஸ் சேர்மன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவா. அங்கே கட் பண்ண இங்கே ஹீரோயின் எதாவது காட்டுவாங்க. ஹீரோயினுமே ஒரு பையன்கிட்ட நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. இவன் யார் அப்படின்னா, ஹீரோயின் இடையில ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்கல்ல ஒரு இடத்துல போயிட்டு, அந்த ப்ராஜெக்ட்டுக்குரிய ஹெட் இவன் தான். இவனை நம்ம ஜூனியர்னு சொல்லிட்டே வச்சுக்கலாம். இவன் கூட நின்று பேசிகிட்டு இருப்பாங்க, அந்த ப்ராஜெக்டை பற்றி தான் எல்லாமே பேசிகிட்டு இருப்பாங்க. பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி இவங்க வீட்டுக்கு வருவாங்க. கூட அந்த பையனுமே வருவான். வீடு வரைக்கும் ஹீரோயினை வந்து விட்டுட்டு தான் அங்கேருந்து கிளம்பி போவான். 2 பேருமே ரொம்ப சிரிச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோனோட ஃப்ரெண்டுமே மாடியில் நின்று பார்த்துட்டு இருப்பா. இந்த பையன் யார், புதுசாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வீட்டுக்கு வந்தவொடனே கேட்டுட்டு இருப்பாங்க, இந்த பையன் யார், என்ன புதுசாக இருக்கே அப்படின்றப்போ அவங்களுமே சொல்லுவாங்க, அந்த ப்ராஜெக்ட்குரிய ஹெட்டு தான், அந்த பையன் தான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே கலாய்க்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் 2 பேரும் பார்க்குறப்ப ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருந்தீங்களே, ஏதாவது உங்கள் 2 பேத்துக்கு நடுவில் போகுதா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறப்போ ஹீரோயினுக்குமே கொஞ்சம் டவுட் வந்துடும். ஏன்னா நீ கொஞ்ச நாளாகவே லவ்வை பற்றியே பேசிகிட்டு இருக்கியே, கொஞ்சம் மார்க்கமாக இருக்கியே அப்படின்றப்போ அவளுமே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இல்லை நீ பேசிகிட்டு இருந்ததை வச்சு நான் கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அப்போ ஹீரோயினுமே, ஐயோ அந்த பையன் என்னோட ரொம்ப சின்ன பையன் சரியா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, பார்த்தா அப்படி ஒன்றும் தெரில, சின்ன பையன்தான், இருந்தாலும் நீயும் சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்க, செட் ஆகும் அதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயினுமே, ஐயோ ஒரு விஷயம் மறந்து போயிடுச்சு, இன்னைக்கு நம்மளோட பூனையை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும், அதுக்காக நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிருந்தேன், கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ கூட நீயும் வா அப்படின்ற மாதிரி அவள் ஃப்ரெண்டை கூப்பிடுவா. அப்போ அவளுமே, இரு நான் ஹீரோவை போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ ஹீரோயினுமே சொல்லுவாங்க, இல்லை ஹீரோவெல்லாம் கூட்டிகிட்டு வர வேண்டாம், நீ என் கூட வா, நம்ம 2 பேரும் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவா. இங்கே என்னடானா ஹீரோவோட ஃப்ரெண்டாக தான் காட்டுவாங்க. அவனுமே அங்கே தேட்டருக்கு வந்திருப்பான் போல, 2 பேருமே வெளியே போகலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க போல. பார்த்தா அதுக்குள்ளே ஹீரோயினி அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருப்பா. இவனுமே கால் பண்ணி பார்ப்பான், அவள் ஃபோன் எடுத்துகிட்டு, இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன், ஹீரோயினி வந்துட்டு என்னை கூட்டிகிட்டு வந்துட்டா, பூனைக்காக நாங்கள் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம், என்னால் இப்போ வர முடியும்னு தெரில, நான் வரும்போது கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிடுவா. இவனுமே என்ன பண்ணுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு உடனே வீட்டுக்கு தான் வருவான். வீட்டுக்கு வந்துட்டு ஹீரோக்கிட்டமே சொல்லிட்டு இருப்பான், இந்த மாதிரி பூனையை கூட்டிகிட்டு ஹீரோயினுமே ஹாஸ்பிட்டல் போயிருக்கா, உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ ஹீரோவுமே எனக்கு தெரியாது அப்படின்றப்போ, உனக்கு எப்படி தெரியுன்றப்போ, இந்த ஹீரோயினியோட ஃப்ரெண்டு தான் சொன்னான், அதே போல் போஸ்ட்டில் போட்டிருக்காளே அப்படின்றப்போ ஹீரோவுமே அவளோட நம்பரில் போய் பார்த்தா எதுவுமே அந்த போஸ்ட்டில் காமிக்காது. என்ன என்னோட ஃபோனில் எதுவுமே காட்டலையே அப்படின்றப்போ ஹீரோவுமே அவனோட ஃப்ரெண்டோட ஃபோனை வாங்கி காமிப்பான். ஆனால் அதில் இருக்கும். பார்த்தா ஹீரோயினி வந்துட்டு ஹீரோவோட நம்பரை பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோக்குமே டென்ஷன் ஆகிடும், என்னது என்னோட நம்பரை அவள் பிளாக் பண்ணி வச்சுட்டாள் அப்படின்றப்போ ஹீரோட ஃப்ரெண்டுமே சொல்லுவான், சரி விடுமச்சான், அப்புறம் பார்த்துக்கலாம், அவளை அன்பிளாக் பண்ண சொல்லிடலாம், அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காது, சரி நீ எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வெளியே போவான். எங்கே போகிற அப்படின்றப்போ அப்போ தான் அந்த பக்கத்தில் குப்பை இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு, இல்லை குப்பை வேறு நிறையா சேர்ந்துருச்சா, அதான் அதை போட்டுட்டு அப்படியே ஒரு சின்ன வாக் போயிட்டு வரேன் அப்படின்றப்போ அப்போ ஹீரோமே சொல்லுவான், வாக்கிங் தானே போகிற, சரி ஓகே நம்ம 2 சேர்ந்து வாக்கிங் போகலாம், எனக்கு ஒரு பிளேஸ் தெரியும், நம்ம அந்த இடத்துக்கு போகலாம் வா அப்படின்ற மாதிரி ஹீரோமே சொல்லுவான். இவனுக்கு இங்கே என்ன பதில் சொல்லனே தெரியாது. அதோட அந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். பை.